ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் பூத்திருக்க ஸ்காட்டாக்ஸஸ் மல்டிஃப்ளோரஸ்ங்கிற பூவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூவை ஸ்காட்டாக்ஸஸ் மல்டிஃப்ளோரஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா மே ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபுட்பால் லில்லின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபுட்பால் மாதிரி இருக்கிறதுனால இது ஃபுட்பால் லில்லின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது மே ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. மே ஃப்ளவர்னால் ஏன் சொல்கிறாங்கன்னா, இது மே மந்த்து மட்டும்தான் பூக்கும், இயர்லி 1 டைம்ஸ் மட்டும்தான் பூக்கும். ஸோ அதனால் மே ஃப்ளவர் கூட சொல்லலாம். இதில் பாருங்கள், ஒரு இலை கூட இல்லை, வெறும் ஒரு சின்ன இலைப்ப தான் துளிர் விடுது. ஸோ அதில் ஒரு பூ பூத்துருக்கு. இது ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும், கிழங்குலேருந்து இந்த பூங்கிறது பூக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது அந்தூரியம்னு சொல்கிறது. இது ஒரு அழகுக்காக வீட்டில் வளர்க்குறது. ஸோ இது பிளான்ட் மாதிரி தொங்க விட்டு கூட வளர்ப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சும்மா சிம்பிளாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இது கும்பை பூன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கார்டனியா ஜாஸ்மின் கூட சொல்லுவாங்க. ஸோ இது மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு வாசம் வீசுமோ அதே அளவுக்கு வாசம் வீசும். ஆனால் அந்த ஃப்ளவருங்கிறது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ நல்லா பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா அழகாகவே இருக்கும். இது ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற பூ இது. நெக்ஸ்ட்டு இந்த பூ பாருங்கள், இதை வெச்சி பூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இட்லி பூன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது இட்லி பூ மாதிரி நல்லா பெருசாக பந்து பந்தாக இருக்கும். ஸோ இது பூக்களை வெறும் மொட்டாக இருக்குது. ஸோ மொட்டை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே சைடில் கூட பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி பூக்கும். ஓகேங்களா நண்பர்களே? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.